29th April 2026. It is addressed to Honorable Sri Narendra Modi ji, Honorable Sri Amit Shah ji, Honorable Sri Nitin Naveen ji. பொருள்: தமிழ்நாடு பிஜேபி தலைமையில் ஏற்பட்ட ஊழல் மற்றும் தவறான நடைமுறைகள் குறித்து மிக கவலைக்கிடமான விஷயங்கள். மிகுந்த மரியாதைக்குரியவர்களுக்கு, தமிழ்நாட்டில் நம் கட்சியின் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மையை பாதிக்கும் சில தீவிர குற்றச்சாட்டுகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஸ்ரீ கேசவநாயகம்ஜி அவர்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் 5000 கோடிக்கு மேல் பெனாமி சொத்துக்கள் குறித்து இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது பெரிய கேள்வியாக உள்ளது. கேள்வி எழுப்புபவர்கள் மௌனப்படுத்தப்பட்டுள்ளனர். நான் கடந்த 2 ஆண்டுகளாக சமூக ஊடகங்களில் இதை வெளிப்படுத்தி வருகிறேன். என்னுடைய ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இமெயில், இதில் எல்லாத்துலேயும் என்னுடைய பதிவுகளை நான் வெளிப்படுத்தி தமிழ்நாடு பிஜேபி இதில் இருக்கிற செட்பேக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு எல்லாம் விவரமாக ஒரு 1.5-2 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். மேலே தலைவர்களுக்கு போயிட்டுருக்கேன். இந்த அதிருப்தியின் காரணமாக நான் அண்ணாநகர் சென்னை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டேன். மோடிஜி மற்றும் அமித்ஷாஜி மீது உள்ள மரியாதையாலேயே நான் பிஜேபியில் சேர்ந்தேன். தவறுகளை புறக்கணிக்க முடியாது. தவறு நடக்கும்போது கண்மூடிட்டு இருக்க முடியாது. முக்கிய குற்றச்சாட்டுகள்: சட்டவிரோத நிதி சேகரிப்பு, போலி ரசீதுகள் மூலம் திருப்பூர் மாவட்டம் அமைப்பு செயலாளர் மிஸ்டர் பாலகுமார் உள்ளிட்டவர்களின் மூலம் நிதி திரட்டப்பட்டது. 5 கோடி வசூல் பண்ணால் 1 கோடி தான் கணக்கு காட்டுவாங்க, 4 கோடி கணக்கு காட்ட மாட்டாங்க. கட்சி பதவிகள் எல்லாம் விற்பனை ஆகியிருக்கிறது. மாவட்ட தலைவர் பதவி 10 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், அப் டு கோடிகள் வரையும் சேல் ஆகிருக்கு. அப்புறம் மோடிஜியும் அமித்ஷாஜி அவங்க தமிழ்நாடுக்கு வரும்போதெல்லாம் விஐபி பாஸ் கொடுப்பாங்க. அந்த விஐபி பாஸ் 5 லட்சம் 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரையும் சேல் ஆகியிருக்கு. இதுக்கு இன்சார்ஜ் கேசவநாயகம்ஜியினுடைய அக்கா பையன் கிருஷ்ணகுமார் கன்னியாகுமரியில் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்காரு. ஆனால் அவர் மேலே 100 கோடிக்கு மேலே சொத்து இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தான் இதுக்கு இன்சார்ஜ். அப்புறம் பெண்கள் மீது சுரண்டல் குற்றச்சாட்டு. பதவிக்காக பெண்களுக்கு பதவி வேணும்னா அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். அவங்க இவங்களுடைய இதுக்கு நெளிவு சுழிவுக்கெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஆண்களாக இருந்தால் பணம் கொடுக்கணும் போஸ்ட்டுக்கு, பெண்களாக இருந்தால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும். பதவிக்காக காம்ப்ரமைஸ் நிபந்தனைகளை விதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. அடித்தட்டு பணியாளர்கள் புறக்கணிப்பு. 15-20 வருஷமாக ரொம்ப பேர் கட்சியில் இருந்திருக்காங்க. ஆண்டுகள் சேவை செய்தவர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளனர். கட்டிட ஊழல். ஒரு 15 பிஜேபி ஆஃபீஸ் எல்லாம் கட்டினாங்க. பிஜேபி ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்சார்ஜை மிஸ்டர் சக்கரவர்த்தி நாயுடு போட்டாங்க. அவர் சுடுகாட்டு நிலத்தெல்லாம் 100 ரூபா ஸ்கொயர் ஃபீட் நிலத்தெல்லாம் 850 ரூபான்னு கணக்கு காட்டி 750 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் மேலே 22,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு அது ஒரு 1.5 கோடி ஆயிடுச்சு. அதெல்லாம் சுரட்டி இவங்கெல்லாம் மாவட்ட தலைவர், அப்புறம் அந்த பெருங்கோட்டை பொறுப்பாளர், அப்புறம் கேசவநாயகம், சக்கரவர்த்தி நாயுடு, இவங்க 4 பேர் பிளான் பண்ணி அப்படியே இது பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரு 30-35 கோடிகள் எல்லா ஆஃபீஸும் சேர்ந்து இது இருக்குன்னு சொல்லிட்டு மோசடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கணிப்பு. கட்சியின் அலுவலர்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. 7 மணிக்கு மேலே பாராக கன்வெர்ட் ஆகிடும். அப்புறம் ஒரு சில பொம்பளைங்களெல்லாம் கொஞ்சம் அவங்க இணக்கமாக இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு பாராக கன்வெர்ட் ஆகிட்டு அங்கே கூத்தாடலாம், டான்ஸுங்கெல்லாம் ஆடிட்டு கூத்தாடிட்டு போகிற மாதிரி கட்சி ஆஃபீஸு நடந்துட்டு இருக்கிறதா பல குற்றச்சாட்டுகள். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் இருக்க மாவட்ட தலைவருங்க இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதா அதுவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பல வீடியோக்களும் வந்திருக்கு. பெனாமி முதலீடுகள். சித்தூரில் இவர் கேசவநாயகம் இந்த மோஸ்ட் ஆஃப் த மேட்டர் ஐம் டாக்கிங் அபவுட் கேசவநாயகம் பற்றி தான். சித்தூரில் ஒரு கல் குவாரிகள் இருக்குது. அங்கே ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிற
வேலூர் மாவட்ட மாநில பொறுப்பில் இருக்கிறவருக்கு அவர் தான் பெனாமியாக மேனேஜ் பண்ணிட்டுருக்காரு. பெங்களூரில் சில ஹோட்டல்கள், அவர் ஒசூரில் இதாக இருந்த ஒரு பிரமுகர், பிஜேபி பிரமுகர், அவர் வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டுருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆளுங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க, பெனாமியாக மேனேஜ் பண்ணிவிட்டு கல்வி நிறுவனங்கள், ஸ்கூலு, கல்குவாரி, ஹோட்டல்ஸு அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, ஃபைனான்சிங் பிஸ்னஸும் நடந்துகிட்ருக்கு. அந்தந்த மாவட்ட தலைவர், பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள், அவங்க வந்து நிர்வாகிகளே அவங்க பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி அதை டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு மிஸ்யூஸ் பண்ணி கட்சி வளர்கிறதுக்காக இது இல்லை. 2024 MP தேர்தல் நிதி முறைகேடுகள், நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டது எல்லாம். ஒரு 1000 கோடி கொடுத்தாங்க, 1000 கோடி கொடுத்து ஒரு சீட்டும் வின் பண்ணலை. பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்தது, பட் வின் பண்ணலை. எதிர்கட்சியோட கை கோத்துக்குன்னு அங்கும் பணம் வாங்கிட்டாங்க, கட்சியிலேருந்து வந்த பணத்தையும் கொள்ளடிஞ்சிட்டு எல்லாம் அவங்கவுங்களுக்குள்ளே சீட்டெல்லாம் வாங்கிட்டு ஒரு ABC கேட்டகரி 3 டைப்பாக பிரிச்சுக்கிட்டாங்க டிஸ்ட்ரிக்ஸை. A கேட்டகரி 45 crores, B கேட்டகரி 25 crores, C கேட்டகரி 15 crores. அதில் வந்து சர்டன் அமௌண்ட் வந்து சம் crores. இப்போது 15 crores-னால் 5 crore கேசவநாயகம் போயிடும். 25 crores-னால் அங்கே ஒரு 10 crores வந்து இவருக்கு போயிடும். அவர் சொல்லுவார், எனக்கு மட்டும் இல்லை, மற்ற தலைவர்களுக்கு நான் பங்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நெக்ஸஸே இருக்குது, பெரிய நெக்ஸஸ். ஸோ இதெல்லாம் ஒரு கவலைக்கிடமான ஒரு சிச்சுவேஷன். அதனால் ஒரு சீட்டும் வின் பண்ணல. 1000 கோடி செலவு பண்ணி கூட ஒரு சீட்டு கூட வின் பண்ணல. தனிநபர் லாபத்திற்காக இயக்கப்பட்டது என்ற உணர்வு உள்ளது. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி இல்லாத நிலையில் சில தலைவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிகள் சேர்த்து எப்படி என்பது கேள்வி. ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பெருங்கோட்ட பொறுப்பாளர், அவர் வந்து ஒரு 8000 கோடிக்கு பெனாமி ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. அது வந்து நம்ம பெரிய ஒரு தலைவனுடைய சொத்துக்கள். அது மாதிரி பல தலைவர்கள், முன்னாள் கவர்னராக இருந்தவங்க, மற்ற இதாக இருந்தவங்கெல்லாம், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம், பட் அவங்கெல்லாம் பல கோடிகள் இருக்குது. எப்படி அவங்க முதல்ல கட்சிக்குள்ளே வரும்போது எவ்வளோ இருந்தது பணம், இப்போ எப்படி அவ்வளோ கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. ஆயிரக்கணக்கான கோடிகள். நம்ம இத்தனைக்கும் நம்ம வந்து கட்சி ஆட்சியிலும் இல்லாத போது எப்படி இவ்வளோ கோடிகள் அவங்க சொத்து சம்பாதிக்க முடிஞ்சுது. அதனால் வந்து இது வந்து ஒரு தொண்டர்களுக்கெல்லாம் இது ஒரு விழிப்புணர்ச்சி தேவைப்படுது. அதனால் வந்து இந்த திருட்டு கும்பல் எவனாக இருந்தாலும் அவங்க இடம் கிடையாது, நம்ம கட்சியில் இடம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அவசர நடவடிக்கைகள் என்ன தேவைப்படுதுன்னா, முழுமையான விசாரணை, தவறான நபர்களை நீக்கம் பண்ணணும், நிதி மீட்பு, உண்மையான பணியாளர்கள் நம்பிக்கை மீட்பு. ஏன்னா இப்போது 5000 கோடி எடுத்துகிட்டு கேசவநாயகம் ஓடிட்டாருன்னா அந்த பணத்தை வந்து நான் கட்சியிலேருந்து வந்து வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா தட் டஸ் நாட் மீன் அவர் அதை வந்து ஹரிச்சந்திரன் ஆகிட முடியாது. அந்த பணத்தை வந்து மொத்தத்தையும் பறிமுதல் செய்து கட்சிக்கு அட்டாச் பண்ணணும், ரொம்ப முக்கியம். நரேந்திர மோடிஜி மற்றும் அமித்ஷாஜி உருவாக்கிய மதிப்புகளை காக்க வேண்டும், திடமான நடவடிக்கை தேவை. 2029 தேர்தலுக்கு முன் அமைப்பு மாற்றம் அவசியம். Thieves should have no place in our party. திருடர்களுக்கு நம் கட்சியில் இடம் இருக்கக்கூடாது. அன்புடன் டாக்டர் ராஜேந்திர நாயுடு, BE FIE DLIT, அலுமினி அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை. என்னுடைய மொபைல் நம்பர் 9972504008, rajnidhigi4@gmail.com. Thank you.